இப்போது வரும் பல படங்களில் கதையே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பழைய கதைகளையும் பழைய பாடல்களையும் வைத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தி 2.5 மணி நேரத்தை ஓட்டிவிடலாம் என்பதே இன்றைய காலகட்ட இயக்குனர்களின் நோக்கமாக உள்ளது. அதை முதலில் தொடங்கியவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். தன்னுடைய பெரும்பாலான படங்களில் பழைய பாடல்களை ஓட வைத்து இன்றைய காலகட்ட இளைஞர்களை கவர்வது அவருடைய தனி ஸ்டைலாக மாறியது. அதன் வெற்றியை தொடர்ந்து பல இயக்குனர்களும் லோகேஷ் கனகராஜுக்கு பின் அதே பாணியை பின்பற்ற இப்போது வெளியாகி இருக்கும் குட் பேட் அக்லி படத்திலையும் அதே ஃபார்முலாவை பின்பற்றி இருக்கிறார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். படத்துல சீன் இல்ல, சீனே தான் படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு படம் முழுவதும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டுமல்லாமல் ஃபுல் ஸ்லோ மோஷன் அண்ட் பிஜிஎம், பழைய பாடல்கள் என்று 2.5 மணி நேரத்தையும் ஃபுல் ரோலர் கோஸ்டராகவே மாற்றியிருக்கிறார் இயக்குனர். ஆனால் இதை பார்த்து ரசிகர்கள் குதூகலமாக ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தற்பொழுது பயங்கர கோபம் வந்துள்ளது. அதுதான் இசையமைப்பாளர் இளையராஜா. இளையராஜா என்று சொன்னாலே இசைஞானி என்பதை கூட மறந்து தற்பொழுது ரசிகர்கள் அவரா பயங்கரமான ஆளாச்சே என்று அவரை பார்த்து பயப்படும் அளவிற்கு பல சர்ச்சைகளை எழுப்பி வருகிறார். தற்பொழுது அந்த வகையில் அவர் குட் பேட் அக்லியையும் விட்டு வைக்கவில்லை. படத்தில் வரும் ஒத்த ரூபாயும் தாரேன், இளமை இதோ இதோ, என் ஜோடி மஞ்சக்குருவி பாடல்கள் இளையராஜாவின் இசையில் வந்தது. இந்த பாடல்களை தனது அனுமதியின்றி இயக்குனர் எவ்வாறு பயன்படுத்துவார் என்றும், இதற்காக நஷ்ட ஈடாக எனக்கு ரூபாய் 5 கோடி வேண்டும் என்றும் அஜித் பட தயாரிப்பாளருக்கு அவர் நோட்டீஸை அனுப்பியுள்ளார். ஏற்கனவே தனது பாடல் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் அவர் காப்புரிமை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதில் இதுவும் சேர்ந்திருப்பது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்று அவரது ரசிகர்களே கூறி வருகின்றனர். படம் வெற்றி பெற்ற பூரிப்பில் இருக்கும் தயாரிப்பாளருக்கு இடி போல் வந்து இறங்கியது இளையராஜாவின் நோட்டீஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.